ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டே 2ல் என்னெல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கோல்டாக இருக்குது, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்மளோட சேனலில் நிறைய ஹோம் பேக்கர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நானும் ஒரு ஹோம் பேக்கர்ஸ் தான், பட் எனக்கு ஆர்டர்ஸ் அவ்வளோவா வரதில்லைன்னு சொல்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், பட் ஒன்ஸ் உங்களுக்கு ரீச் கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த ஆர்டர் எடுக்கிறது எந்த ஆர்டர் விடுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நமக்கான டைம் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்னலாம் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயும் போல் இன்றைக்குமே ஃபஸ்ட்டு ப்ளெயின் கேக் தான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேட்டர்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டபுள் ராடுமே ஆனில் இருக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் தான் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணணும். இது காமன். ஆனால் பார்த்திங்கன்னா டைமிங் மாறும். ஏன்னா என்னுடைய ஓடிஜி பார்த்திங்கன்னா இது பேக் ஆகி எடுக்கிறதுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்குமே ஆகும். ஆனால் உங்களுக்கு இதே டைமிங் கேரி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டைமிங் அதிகமாகவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளவே பேக் ஆகிடலாம். நீங்கள் 40 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள். பேக் ஆகலை அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 hours நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் பீஸே போடுவேன். அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்கு ஸ்மெல் ஹெவியாக வராது. நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் என்கிட்ட அடியில் பேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி யாருக்குனா இருந்துச்சு அப்படின்னா பாட்டம் ராடை ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆன் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒட்டாது, கரெக்டாக பேக் ஆகியிருக்கும். இதே மாதிரி ரெண்டுத்தையும் நான் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் பீஸ் போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பீஸ் போடும்போது உடஞ்சிட்டு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி நான் சீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் மார்பிள் கேக் ரெசிப்பியும் ப்ளெயின் கேக் ரெசிபி வீடியோவும் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் ப்ளெயின் கேக் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்பிள் கேக் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌனியை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைடில் இருக்க க்ரம்ஸை செரட்டட் நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடும்போது ஸ்க்ராப்பரை வச்சு பீஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக கிடைக்கும். நைஃப் யூஸ் பண்ணும்போது சைடில் உடையும். அதுக்காக தான் நம்ம செரட்டட் நைஃப் யூஸ் பண்ணாமல் ஸ்க்ரேப்பரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ப்ரௌனி பேக் பண்ணும்போது நிறைய பேர் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பாதி ப்ரௌனி அந்த பேப்பர்லேயே ஒட்டிக்கும். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பாஸ்பன் பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அந்த பேப்பரில் ஒட்டாமல் ஈவனாக கிடைக்கும். இந்த ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச் வரைக்குமே இருந்தது. பட்டர் பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது பாஸ்பன் பேப்பர் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நமக்கு ப்ரௌனிக்கு மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா அவுட்புட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாக்ஸில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக மூடினதுக்கப்புறமா செக் பண்ணி எடுத்துப்பேன் வெயிட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். இப்படி தான் நான் ப்ரௌனி ஆர்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் ப்ரௌனிக்கு என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இதுக்கப்புறமா ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் அவைலபிளாக இருக்கும். ப்ரௌனிக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் கோயம்பேடு சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாஸ்க்கு கேக் ஆர்டர்ஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ரௌனியாக சிங்கிள் பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தேங்க்யூ ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி தான் நான் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிளின்ட்ராப் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும் போது கிளின்ட்ராப் தேவைப்படாது. நம்ம நார்மலாகவே டேரெக்டாகவே அப்படியே வச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு 10 பீஸ் 8 பீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளின்ட்ராப் பண்ணி தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும்.
இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி அம்மா பிரிஞ்சி சாதம் தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கோல்டுன்றதுனால தயிர் பச்சடி வச்சுக்கல, வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒரு கேக் ஆர்டர் வந்திருந்தது. அதுக்காக ஸ்பஞ்சு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. என் அக்கா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாததுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக வீடியோலாம் எடுக்க முடியல, டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஐசிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோரிமான் தீம் கேக். ஸோ ஒயிட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஐசிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டாப்பர்ஸ் எல்லாமே செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. யாருக்கெல்லாம் டோரிமான் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய சின்ன வயசில் மட்டும் இல்லை, நான் இப்போவுமே வந்து கார்ட்டூன்ஸ் வந்து பார்ப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கி சான், சிந்துபாத், டேஞ்சர் ஸ்கூல், க்ளோரியாவின் வீடு, அதுக்கப்புறமா இந்த டோரிமான், சின்சானு, நிஞ்சா ஹட்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொரு கார்ட்டூன் ஒன்று இருக்குது, பேர் சரியாக ஞாபகம் வரல. ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, அவங்க அப்பா வந்து இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவார். அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா ஞாபகமாக ஒரு நெக் பீஸ் வந்து அவள் கழுத்தில் போட்டுட்ருப்பா. அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அப்பப்போ கடற்கரைக்கு வந்துடுவா. அதுக்கப்புறம் 2 மீன் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஆனால் பேர் எனக்கு சின்ன வயசில் பார்த்ததுனால மறந்துடுச்சு. உங்களுக்கு யாருக்குன்னா ஞாபகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் அந்த கார்ட்டூன் கூட, நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கேக் ஆர்டர்ஸும் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்திருந்தேன். அம்மா மாவுக்காக அரிசி ஊற வச்சுருந்தாங்க, கூடவே சேர்த்து உளுந்தும் ஊற வச்சுருந்தாங்க. எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்துக்கிட்டு வடை வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்பவே மெதுவடை பிடிக்கும். அதுக்காக இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சூடாக வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சூடாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, இந்த சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து எண்ணெயிலேருந்து பொரித்து எடுத்தோடனே ஆவி பறக்க பறக்க சாப்பிடணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு அது சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீல், அது சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதோட சுட சுட இருக்கும்போது சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். என்னதான் அப்போ வந்து நிறைய கிண்ணம் ஃபுல்லாக மீன் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து தாட் வராது. அது சுட சுட சுட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க சுட்டு சுட்டு போட நமக்குள்ளே இறங்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பாக. அது கணக்கே இல்லாமல் அது மாதிரி தான் நான் வந்து சாப்பிடுவேன். அதுவும் சிக்கன் 65லாம் சொல்லவே வேணாம், லிஸ்ட்டே இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் சூடாக வந்து வடையை நானும் அண்ணாவும் போட்டு சாப்பிட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை போடும்போது ஓட்டை போட வராது. ஏன்னா மெதுவடையில் ஓட்டை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராது. நான் நிறைய வாட்டிக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த ஓட்டை போடுறதுக்கு எதனா டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் வருதான்னு சொல்லிட்டு. இப்போவும் வந்தது எனக்கு, ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. அந்த மாதிரி ரவுண்டு போடும்போது ஷேப்பு கோணல் மாடலாக வந்துடுது. அதுக்கப்புறம் போங்கடா, எப்படி சாப்பிட்டாலும் புட்டு தானே சாப்பிட போகிறோம், அதில் ரவுண்டு இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 10 வடை வரும். அதுக்கப்புறம் ஒழுங்காக வரலைன்னா போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்டுட்ருவோம். ஏன்னா எப்படி சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே தானே போகுது, இதில் ரவுண்டு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து வடை சுடும் போது அந்த சின்னதாக வந்து உறுத்திட்டே இருக்கும், நம்ம போட்ட வடையில் ஓட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி. யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த மாதிரி டைம் இருக்கும் போது எதனா வந்து சூடாக செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்போம். வடை, பூண்டா, பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி சொல்லிட்டு. சம்டைம்ஸ் எதுவும் இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி எதனா குடிப்போம். இப்போது ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஈவினிங் டைமில் அந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குது கிளைமேட்டுக்கு. வடையை நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா மாவு அரைக்கிற வேலை இருந்தது, அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கிடுவேன். இப்படி தான் வந்து அன்றைக்கான டே வந்து போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் டியர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.